சூப்பர். வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது அருமையான ஒரு வத்த குழம்பு. பூண்டு, மணத்தக்காளி வத்தல் வாங்கினேன். அந்த மணத்தக்காளி வத்தல் போட்டு வெல்லம் போட்டு ஒரு தஞ்சாவூர் ஸ்டைலில் ஒரு வத்த குழம்பு செஞ்சுருக்கேன். இதுமாரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேன் மாதிரி இருக்குது சாப்பாடு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணினா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, இப்படி காமிச்சிட்டே இருக்கீங்களே, எப்போ செஞ்சு காட்ட போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? சரி வாங்க, நம்ம போய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். இப்போ வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயமும் பூண்டும் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூனு. நான் மணத்தக்காளி வத்தல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த எண்ணெயில் வதக்கிடுவோம். இது போட்டுக்குவோம். மணத்தக்காளி வத்தல், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், நெல்லிக்காய் சைஸ் புளி, அதையும் கரைச்சி இதோடு எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூனு. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெள்ளைக்கட்டி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடும் போல ஆசையாக இருக்கா? ஓகே, ரெடி. வாங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.